ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு உடுமல் பெட் ஃப்ராக். தாங்கவே முடியாத இந்த சம்மரில் என்னதான் கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் என்னதான் ரெடிமேட் ட்ரிங்க் குடித்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கான கம்மங்கூழ் குடிக்கிறதோட சொகமே வேறந்தாங்க சொல்லணும். இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் ஸ்டால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்மங்கூழ் ஸ்டால் உடுமல் பெட் பக்கத்தில் இருக்க எளையமுத்தூர் பிரிவில் இருக்குது. இவர் பேர் தான் பக்ருதீன். சுமார் 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இவர் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து அவரோட நாணயம் நல்லாவே தெரியுது. எவ்வளோ குவாலிட்டியாக அவர் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருந்தா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். +1000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இவர்கிட்ட இருக்காங்க. டெய்லியும் 200லேருந்து 250 பேர் என் கடைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அவங்க டெய்லியும் வந்து என்கிட்ட கம்மங்கூழ் குடிப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பொதுவாக எல்லா ஃபீல்டுக்குமே லீவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மழை பெஞ்சால் மட்டும்தான் நாங்கள் லீவ் விடுவோம், மற்ற எல்லா நாள்லையுமே காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணோம்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் எல்லாமே நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாகவே வந்து நம்ம ட்ரெடிஷன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்க தான் செய்யும். ஸோ கம்மங்கூழ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டயபெட்டிஸை ஃபைட் பண்ணுது, நல்லா தூக்கம் வரும், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் முக்கியமாக இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு நல்லாவே வந்து பாடி கூல் ஆகும் அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கம்மங்கூழில் அப்படின்னு சொல்கிறாரு. கம்மங்கூழ் மட்டும் இல்லைங்க, ராய் கூழ், கூழ் மோர், மசாலா மோர், கம்பு தயிர், இந்த மாதிரி நிறையா விற்கிறாரு. இவரை பார்த்தாலே என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம மறந்து போன விஷயங்கள் ரொம்ப வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயமும் அண்ட் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயமும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அந்த காலத்து விஷயத்த மறந்து போன விஷயங்கள்லாம் இவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியுது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லாத ஒரே விஷயம் மாங்காய் மட்டும்தாங்க. இவர் கடையில் இவர் உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு வச்சுக்கிறத பார்த்தாலே சாப்பிட்லாம், இப்போவே சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இவர் மாங்காய், வத்தல், சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய சைடிஷ் தராங்க. ஸோ குழந்தைகள்லாம் பார்த்தா கண்டிப்பாக இதை சாப்பிடாமே இருக்க மாட்டாங்க. கம்பு, ராகி எல்லாத்தையுமே இந்த சைடிஷ் கூட வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதாங்க கம்பு தயிர். இது லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் கம்பை சாப்பாடு மாதிரி போட்டு அதுக்கு மேலே தயிர் வச்சு அண்ட் அதுக்கு மேலே ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை போட்டிருக்காங்க. பார்த்தாலே எப்படி எச்சி ஊறுது, எடுத்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது அவங்க லிக்விடாக ஏதாச்சும் ஜூஸ், இந்த மாதிரி கம்மங்கூழ் அதெல்லாம் குடித்தாங்க அப்படின்னா மதியானம் லஞ்சே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது சாலிடாக இருக்குது அப்படிங்கிறனால இது அவங்க லஞ்சாகவே எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இவர் கொத்தவரங்காய் வத்தலும் பாவக்காய் வத்தலும் செஞ்சு தராங்க. பாவக்காய் வத்தல் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லாமே செய்வாங்க. ஆனால் இவர் கடையில் கொத்தவரங்காய் வத்தல் கொஞ்சம் ஸ்பெஷலானது தான். நம்ம வீட்டில் கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இங்கே இவரே பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் போட்டு அவர் விற்கிற கம்மங்கூழ், ராகி அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாரு. அதனாலேயே அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரை இவர் அழகா ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி கொடுக்குறாங்க. இங்கே இவர் கூல் மோர், மசாலா மோர், இந்த மாதிரி நிறைய வகையான மோரை கொடுக்குறாரு. அண்ட் கஸ்டமர்ஸ் இதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ராகி. இதை நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். அதாவது 6 மந்த் 10 மந்த் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது நல்லா தூக்கமும் வரும் அண்ட் அதே சமயத்தில் அது நியூட்ரிஷன் ரிச்சாகவும் இருக்கும். இவர் கேட்ரிங் சர்வீசஸும் கொடுக்குறாருங்க. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே இவர் மூலயமா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்க முடியுங்க. திருமதிமலை போகிறவங்க எல்லாருமே இந்த வழியாக தான் போவாங்க. ஸோ ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வர சில பேர் இவர்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸாக கூட சில டைம்ஸ் நம்மளுக்கே கூட பார்த்தா சாப்பிட்லான்னு தோணும். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, போங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.